என்னாச்சு மனோஜ், நீ இப்படி தனியா சத்தம் போட்டுட்டு இருக்க? நான் கூட யாரோ ஒரு ரூம்ல இருக்காங்கன்னு நினைச்சேன். எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்னமா பாவம் பண்ணேன்? எனக்கு அசிங்கமா இருக்குமா? எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. உனக்கு ஒண்ணு இல்ல, நீ என் ராஜாடா. அவ போனா போட்டுண்டா, அழாத. ரவி அங்க பாருடா, மீனா ஏன் டல்லா வந்துட்டு இருக்காங்க? முத்து ஏதோ சொல்லிதான் அண்ணி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. சரி அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? அண்ணி சிஸ்டர், நீ ரோட்ட பார்க்காம வந்துட்ட. நல்ல வேளை நான் பிரேக் அடிச்சேன். இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் இல்ல மீனா. என்னாச்சு மீனா? மீனா என்னாச்சு? தண்ணி எடுத்து நீ என்னாச்சு? நீ இந்த ரவி தண்ணி தெளிங்க. நீ தண்ணி கொடுங்க, குடிக்க தண்ணி கொடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என் புருஷன் கிட்ட எல்லாத்தையும் நான் மறைச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். மீனா தங்கச்சி, ஓகே ஹாஸ்பிடல் கூட்டி போறலாம். வாமா பாத்துமா. இந்த மீனா சாப்பிடு. வேண்டாம்மா. சாப்பிடாம இருந்ததா இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்க. சாப்பிடுக்கா. என்ன மீனா நீங்க? இந்தாங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்க மீனா. மாப்ள வாங்க மாப்ள. அண்ணி ரோட்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு கார் அவங்கள மோதுற மாதிரி வந்துச்சு. நாங்க அப்ப பக்கத்துல தான் இருந்தோம். கரெக்டா கார் பக்கத்துல வந்து இடிக்காம நின்னுடுச்சு. அப்புறம் யாரோட காருன்னு பார்த்தா செல்வன் கார் இடிக்கல. ஆனா அந்த பயத்துல அண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வர வழியில ஒரு கிளினிக்ல போய் பார்த்தோம். மீனாக்கு ரொம்ப லோ பிபி இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. நல்லா சாப்பிட சொன்னாரு. மீனா கொஞ்ச நாளா ஒழுங்கா சாப்பிடுறது கூட இல்ல. அதனாலதான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு. இப்ப கூட பாருங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. மீனா கொஞ்சமாவது சாப்பிடுங்க மீனா. அதான் சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டா என்ன உனக்கு? உங்ககிட்ட தான் சொல்றேன். சொல்றது கேக்கலையா? சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்? நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது. சரி இதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா நடந்ததெல்லாம் இல்லையா ஆயிடுமா? மாமா அந்த ரோகிணி அக்காவே நம்ப வச்சு ஏமாத்திருக்கா மாமா. அக்கா என்ன மாமா பண்ணுவா? இவன சின்ன குழந்தைய ஊட்டி விடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவளே சாப்பிட்டோம். ரவி இங்க வா. அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. அவர் வந்து சொன்னாதான் இவங்க சாப்பிடுவாங்க. வா கண்ணு, நல்லா தூங்குனியா? ஆமா ஆண்டி, தூங்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நல்லா தூங்கிட்டேன். அது அப்படிதான் கண்ணு. கவலையெல்லாம் இந்த வீணா போன மனசுக்கு தான். உடம்பு அப்படி இல்ல. பசி வந்தா சாப்பாட்டை கேட்கும், அசதி வந்தா தூக்கத்தை கேட்கும். உடம்ப நல்லா பாத்துக்கிட்டா மீதி எல்லாம் சரியாயிடும் கண்ணு. சரி இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என் முடிவு ஒரே முடிவுதான் ஆண்டி. எனக்கு மனோஜ் வேணும். மனோஜ் இல்லாம என்னால வாழ முடியாது. அதுக்கு மாஸ்டர் விடுவாங்கன்னு நினைக்கிறியா? எங்களை சேர விட்டா அவங்களுக்கு நல்லது. இல்லன்னா அவங்க கிட்ட இருந்து மனோஜை எப்படி பிரிக்கணும்னு பாக்கணும். இப்ப என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த முத்துவும் மீனாவும் தான். நான் அவ்வளவு கெஞ்சியும் முத்து கிட்ட மீனா போட்டு கொடுத்துட்டா. அந்த முத்துவும் அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தி பேசினா. மீனா சொல்லிதான் அவன் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். என்ன விரட்டிட்டு அவங்க மட்டும் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க கூடாது. அவங்கள அந்த குடும்பத்தை விட்டே துரத்த போறேன். உன் முடிவு நல்லாதான் இருக்கு. நீ சொல்றத கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடக்கணுமே. கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன் ஆண்டி. நீ இங்க தங்கி இருக்கிற விஷயம் மாஸ்டருக்கு தெரிய வேண்டாம். எனக்கு இன்னொரு வீடு இருக்கு. நான் உன்னை அந்த வீட்டுல தங்க வைக்கிறேன். இப்போதைக்கு நீ இங்க இரு. எதுக்கு நீங்க அந்த பொண்ணுக்கு இவ்வளவு உதவி பண்றீங்க? இவ யாரு நமக்கு? டேய் மோகன், இந்த சிந்தாமணி எந்த காரியத்தையும் அர்த்தம் இல்லாம செய்ய மாட்டான்னு உனக்கு தெரியாதா? அந்த விஜயாவோட நான் பழகிறதுக்கு காரணம் என்ன? அந்த மீனாவை பழி வாங்கணும்னு தான். நம்ம தொழில் என்ன? பூ டெக்கரேஷன். அதை மட்டுமா பண்றோம்? எத்தனை வீட்டை நம்ம எழுதி வாங்கியிருப்போம். ஆமா அதான மெயின் பிசினஸ். இல்லங்க இருக்கிற வீடா பார்த்து பேசி கம்மி விலைக்கு எழுதி வாங்கிருவீங்க. அந்த விஜயா கூட நான் பழகிறதுக்கு இன்னொரு காரணமே அவளோட அந்த வீடு தாண்டா. அது அந்த காலத்து வீடு. 2 கிரவுண்ட் இருக்கும். நான் சொல்றதுதான் விலை. கோடி கணக்குல வருமானம். அந்த இடத்துல மெட்ரோ வேற வரப்போகுது. அப்புறம் எங்கேயோ போயிடும் விலை. அந்த வீட்டை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கணும் தான் நேரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் ஏன்டா அவகிட்ட போய் டான்ஸ் யோகாலாம் கத்துக்க போறேன்? அதெல்லாம் கத்துக்கிற வயசா எனக்கு? அந்த வீட்டுக்கும் அந்த பொண்ணுங்க தங்கறதுக்கு என்னக்கா சம்பந்தம்? அந்த வீட்டை நான் எழுதி வாங்க போறதே நான் இவ்வளவு வச்சுதான்டா. நீயும் இங்கதான் இருக்கிறியா? அண்ணே வாங்க அண்ணே. மீனா பண்ணது தப்புதான். என்ன இருந்தாலும் உங்ககிட்டயாவது விஷயத்த சொல்லிருக்கணும். அவளை மன்னிச்சிருங்க அண்ணே. பரவாயில்லம்மா. சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா. மா இப்பதான் சத்யா ஃபோன் பண்ணி அக்காக்கு என்னாச்சு? அக்கா உனக்கு எதுவும் ஆகல? அக்கா சாப்பிட மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கு சீதா. ஏன்க்கா சாப்பிட மாட்டேங்கிற? இப்ப எதுக்குமா இந்த உண்ணாவிரதம்? நாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அங்கிள். நீங்களாவது சாப்பிட சொல்லுங்க. மீனா முதல் சாப்பிடுமா. இல்ல மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். முடிஞ்சு போன பிரச்சனை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லம்மா. உடம்புல அடிபட்டு காயம் வந்தாலே ஆறதுக்கு டைம் ஆகும். அதே மாதிரி தான்மா மனசுக்கும். காலை எல்லா காயத்தையும் ஆத்திரும். சாப்பிடாம இருந்தா உடம்புதான் கெட்டு போயிரும். முதல் சாப்பிடுமா. எனக்கு சாப்பிட தோணல மாமா. எனக்கு வாழவே பிடிக்கல. இந்த மாதிரி எல்லாம் பேசாதுமா. எல்லா நேரமும் வாழ்க்கை சந்தோஷமா மட்டும் இருக்காது. சில கஷ்டத்தையும் நம்ம கடந்துதான் ஆகணும். மீனா, உங்களை நான் ஸ்ட்ராங்கான விமன் நினைச்சேன். நீங்க இப்படி பேசினா எப்படி? எனக்கு எந்த கோபமும் இல்லம்மா. ஒரு சின்ன வருத்தம். முத்து இங்க வா. கோபம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல் மீனா நல்லா இருக்கணும். அவ உடம்புக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் அவளை சாப்பிட சொல்லு. கேட்க மாட்டாப்பா. சொன்னா கேப்பா. சாப்பிட வைப்போ. நான் வரேன். அப்பா நாங்களும் அப்படியே ரெஸ்டாரண்ட் போறோம்ப்பா. சாப்பாடு சமைச்சிட்டீங்களா? பண்ணிட்டேன் மாப்ள. அவளுக்கு கஞ்சி கொடுத்தேன். பெருங்கஞ்சியை குச்சா என்னதான் உடம்புல இருக்க போகுது? நீ அந்த ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இப்படி மாட்டிக்கிட்ட. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் உட்காந்து சாப்பிடு. நானும் நேத்து நைட்ல இருந்து சாப்பிடல. பசிக்குது. என்ன பண்றது? எனக்கு உடம்பு தாங்குது. உனக்கு தாங்கல. நானும் சாப்பிடல. விடு. நீங்க ஏன் சாப்பிடல? எனக்கும் சாப்பிட தோணல. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அப்ப நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன். இல்ல நான்